அந்த அக்காவையும் வேலையும் வந்து தொடர்படுத்தி விட்டா ஒரு நல்ல விஷயமா போகும். புள்ள நல்லா படிப்பா, மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விடிய 3 மணிக்கு அவை சொன்ன உண்மைதான். போன முறை வீடியோவில் போட்டிருப்போம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? கோழியும் கூட்டுக்குள்ள செத்து போய் ஊதி போய் கிடந்தது. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தரையும் மீட்டு சொன்னா இதுக்கு புறம் நான் மறந்து குடிச்சுதான் உடனே போலீஸ்காரன் பிடிப்பான். விவசாயம் செஞ்சா எங்க வயிற்ற கலையை கொண்டு வந்தேன். 100 ரூபாய் கூட இல்லாம தான் அதுல இருந்து தேவையான அளவு சாப்பாட்டு சாமான் கொண்டு தந்து காணி வேணும் என்று சொல்லிடுவான். தனக்கு வேண்டாம் போய் செய்யணும். அவளுக்கு எனக்கு உதவி செய்ய ஆசை. 102 அரசாங்கத்தால் வந்து இவ்வளோ விஷயம் முட்டாக நடக்குது. பண்டு இவ்வளோ பெரிய பண்டு இந்த கடவுளை ஈயத்தையே உடைக்கிற அளவுக்கு வந்து இப்படியான ஒரு அனர்த்தத்தில் நாங்கள் செய்யாடி நாங்கள் ஒரு மனுஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து செட்டிகுளத்துக்குரிய பீடியாபாம் போகிறதுக்கு நிற்கிறோம். என்னதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முதல் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அங்கே வந்து நிறைய பேர் வீடுகள் இழந்திருந்தவேல், அதே மாதிரி உடைமைகளை இழந்திருந்தவேல். குறிப்பாக வந்து அங்கே எல்லாம் வந்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் கொப்பி புத்தகங்கள் எல்லாம் வந்து நாசமாக இருந்தது. அங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே. அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அவர் வந்து 55,000 அனுப்பினார். அதில் 5,000 பெட்ரோலுக்கு எடுங்கன்னு சொன்னவர். அதெல்லாம் தேவையில்லை, அதே வந்து நாங்கள் ஆக்களுக்கு உதவி செய்வோம். குறிப்பாக வந்து அந்த 50,000 வந்து கையில் கொடுக்க சொன்னவர். அதில் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அவாவுக்கு கொடுக்க சொன்னவர். அதை தவிர்த்து இன்னும் ஒரு அண்ணா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன்லேருந்து 1,00,000 ரூபா அனுப்பினவர். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போகிறோம். 1,00,000 ரூபா சொச்சம் பேர். அவரும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஆக்களுக்கு வந்து காசு கொடுக்க சொன்னார். அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு சரியாண்ட படுற ஆக்களுக்கு வந்து கொடுக்க சொன்னால், அது அந்த முதலாவது ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அந்த படிக்கிற பிள்ளை இருந்து என்று சொன்னவா. அதே மாதிரி பார்த்திங்களாண்டா அங்கே ஒரு அங்கவீனமான ஒரு பிள்ளையும் இருந்துன்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து உதவி செய்ய சொன்னவள். அதை தவிர்த்து அங்கால 2 பேர் யாராவது கஷ்டப்பட்டார்கள் உங்களுக்கு தெரிஞ்சேன்டா அவைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1,50,000 காசை வந்து அவைகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கலாம். அதை தவிர்த்து எங்களுடைய பழைய கணக்கு மீதிகள் எல்லாமே வந்து அதுகளையுமே வந்து நான் போடுவேன். நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்தே கிட்டத்தட்ட எங்களுக்கு குறிப்பிட்ட காசுகள் வந்துருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு ஆக்கள் விரும்ப உதவி செய்யகளை வந்து அந்த அக்கௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணி போடைகளை அவைகளுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா முதலாவது நாங்கள் போய் அவைகளுக்கு உதவி செய்வோம். அதுக்கு பிறகு குஞ்சுக்குளம், அது வந்து இந்த வெள்ளத்தால் பெரிதுமே பாதிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த சந்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்ற இந்த பீடியாபாம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். பின்னால் வந்து ஒரு மோட்டர் கிரைடர் மாதிரி இருக்குது. ரோட்டுகள் எல்லாம் செய்ய போயிடும் போல இருக்கு. ஜாலையெல்லாம் இதில் பாருங்கள் மோட்டர் கிரைடர் வந்து ஒன்று நான் நினைக்கிறேன் பிரதேச சபையில் இருக்க வேணும். இல்லை பாருங்கள், இங்கே யானைகள் லத்திகள் எல்லாம் இருக்குது. எப்படி இந்த ஊராக்கள் எல்லாம் இதால் எல்லாம் இரவில் போய் வரணும் மட்டும் எனக்கு கண்டா பிள்ளைங்க இல்லை. இந்த பீடியாபாம் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் ஆக்களை காணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்மடியை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இப்படியான இடங்களில் வந்து சமைச்சு சாப்பிட்டு போனால் சூப்பராக தானே இருக்கும். இந்த கிராமங்களில் ஒரு 2 நாள் வாழலாம் சந்தோஷமாக. அந்த புட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்காங்க. எப்படி இருக்குன்ட்டு வரலாம். சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. காவல் கோட்டையெல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனச்சான் இதில் இருந்து ஆக்கள் எழுப்பி போயிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் வந்து இங்கே தான் இருக்கணும். வேறு தரப்பாளர்கள் கட்டிக்கொண்டு இன்னுமே வந்து வீடுகளுக்கு போகிறதுக்கு அனுமதி இங்கே கொடுக்கவில்லை. இன்றைக்கும் வந்து வீடுகள் வந்து கழுவ போயிருக்கணும் அம்மாக்கள் எல்லாருமே. என்னடா வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்க. இந்த வயல்கள் வந்து இப்போ தண்ணி விட்டுருக்கணும். தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கு. இதுக்குள்ளே போகிறோம். கவனம் ஓடி வலிக்கிறோம் போல இருக்குது. போகிறக்கு வரேன். போய் சேஃபாக சேர்ந்துட்டு சரி நாங்கள் இப்போ அக்காண்ட வீட்டடிக்கு வந்துட்டோம். பீடியாபாம் என்ன இதுக்கு முதல் நாங்கள் அக்காவோட கழிச்சிருப்போம். அக்கா சொன்ன விஷயம் வந்து தன்னை பிள்ளை வந்து படிக்கிறா. அதே மாதிரி ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவாக்கான உதவியை வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு அண்ணா வந்து 50,000 ரூபா காசு இவன் பிள்ளைன்ற படிப்பு செலவுக்கு மற்ற பிள்ளைக்கு இந்த கிளினிக் கதைகள் எல்லாம் போகிறேன்னு சொன்னீங்களே அவன் இதுக்கு வந்து கொடுக்க சொன்னவர். 50,000 ரூபா காசு இலங்கை பெறுமதியான 50,000 ரூபா காசை கொடுக்க சொன்னவர். அதை தவிர்த்து இப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் அடிச்சிருந்தா. இப்போ நான் நிற்கல வந்து அடிச்சிருந்தா லண்டனில் இருந்து. அப்பாவும் வந்து இந்த பிள்ளைன்ற படிப்பு செலவை வந்து நாங்கள் மாதம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இதுக்கு மிதையில் அந்த அக்காவையும் வேலையும் வந்து தொடர்படுத்தி விட்டேன்டா ஒரு நல்ல விஷயமா போகும். இப்போ எங்களுக்கு தந்த இந்த 50,000 ரூபா காசை வந்து கொடுக்குறோம். ஜெர்மன்லேருந்து ஒரு அண்ணா வந்து தந்திருக்கார். அவர் பேர் சொல்ல விரும்பலை. அதால் வந்து நான் அவர்கிட்ட பேரை வந்து இந்த இடத்துல சொல்லலை. அவருக்கும் ஒரு நன்றியை சொன்னீங்களா நல்லா. இந்த வெள்ளத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்களோட வீடு காணி எல்லாமே போயிட்டுது, விவசாயம் எல்லாமே போயிட்டுது. அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த 50,000 ரூபா காசை தந்து உதவியதுக்கு தந்து உதவி அண்ணாவுக்கு நன்றி. ஓகே சரி அக்கா. ஓகே நாங்கள் இப்போ இந்த அம்மாண்ட வீட்டை வந்திருப்போம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆறெல்லாம் கொண்டே காட்டியிருப்பா. மற்றது வீடுகளில் நிறைய பொருட்கள் வந்துச்சு. பின்னிக்கே பாருங்கள் பயங்கர சேதமாக இருந்தது. இதை பார்த்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்த அண்ணாண்டு சொன்னதானே அவர் வந்து இந்த அம்மாவுக்கு கொண்டே இந்த காசை கொடுங்க அப்படின்ட்டு சொன்னவர். அந்த வகையில் வந்து அம்மா இதில் வந்து 50,000 ரூபா இருக்குது. நன்றி. ஓகே இதை நீங்கள் எண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இருக்கா. சரியா தந்தம்மா 2
சரியா சந்தோஷமா சரி நன்றி. இது என்னதுக்கு பயன்படுத்துவீங்க? ஐயோ நான் இல்லை, பிரான்ஸில் இருக்க அண்ணாக்கு நான் கொண்டு வந்து தந்தது மட்டும் தான். நாங்கள் அழிஞ்ச பொருட்களுக்கு அதுக்கு திருத்தல் வேலைகளுக்கு சிலவில் பயன்படுத்துவோம். பயிர்களெல்லாம் நிறைய கல்ச்சரெல்லாம் போனது நம்மளே வந்து. சரியாம்மா சந்தோஷம். விதைக்கு போட வச்சிருந்த கடலையெல்லாம் தண்ணியில் எல்லாம் மூடி அழிஞ்சு முளைச்சி பொழுதாப்பி. இன்னும் வந்து நாங்கள் வந்து இப்போ 2-3 நாள் ஆகுது. இன்றைக்கும் வந்து வீடுகள் கழுவி முடியலை. அவ்வளோத்துக்கு நாசமாக போயிருக்கு இந்த வீடுகள் எல்லாம். இன்னும் கழுவி முடியாது. ஏன்னா வீடு இன்னும் கிளியர் ஆகி முடியல. பார்க்குறீங்க தானே எல்லாம் வெளியில் இழுத்து போட்டு அப்படி இப்படியே கிடக்குது. இப்படி தானே எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். என்ன செய்யறது? சரி அம்மா. இப்போ அதுலேருந்து வெளிக்கிட்டு அங்கால இருக்கிற 2-3 வீடுகளை வந்து பார்ப்போம். அவைகளுக்கு வந்து காசு உதவியாகவே வந்து செய்ய சொன்னவையில் அதால் கொண்டே கொடுத்துருவோம். இந்த வீடு நீங்கள் என்ன செய்வோம் போராடிக்க கவி எங்களை தெரியாமல் அதான் அடிச்சு தள்ளி கொண்டு போகுது. பார்த்தீங்கன்னா ஓரளவு காலாக போச்சு. 5 நிமிஷம் இதில் இருக்க வச்சுட்டு ஓகே இந்த வீடுகளுக்கு வந்துட்டோம். நிப்பாட்டிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 வீடுகளை கொடுக்கணும் நினைக்கிறேன். சரி இப்போ இந்த அக்காண்ட வீட்டை வந்திருக்கிறோம். அண்ணாண்ட வீட்டையும் கூட இவையே வந்து நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து சந்திக்கலை. வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இவைகளுக்கும் வந்து பிள்ளைகள் இருக்கணும். இவைகளுக்கும் வந்து வறுமை இருக்குது. பிள்ளை என்ன செய்கிறா, என்ன படிக்கிறா? என் மகள் முதல் பயோ படித்தவா. படிச்சுட்டு இவருக்கு வருத்தம் வர அவள் சொன்னால் எனக்கு பயோ படிக்கல, அப்பாவுக்கு இயலாது. அதனால் நான் டெக்னாலஜியை 1 வருஷமாக பயோ படித்து அதுக்கு பிறகு 7ஆம் வர டெக்னாலஜி படிக்க போகிறாம்மான். என் புள்ள நல்லா படிப்பா. ஸ்கூல்லையே எல்லா இடத்தும் 2-3 தான் என் புள்ள படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா இருந்தால் இதே போல் என் புள்ள மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியான புள்ள தான் என் புள்ள. இப்போ என்ன செய்கிறா? எந்த ஸ்கூல் படிக்கிறா? அவள் படிக்கிறா செட்டிகுளம் டெக்னிக்கல் படிக்கிறா. டெக்னாலஜி ஓகே செட்டிகுளம் ஸ்கூலில். எனக்கு 2 பிள்ளைகள், இவருக்கு இயலாது. அதனால் என் பிள்ளை எனக்கு என்ன செய்யாட்டி நீங்கள் பரவாயில்லை. என் 2 பிள்ளைகள படிப்புக்கு உதவி செஞ்சு என் பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்ததுண்டா அதே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் செய்கிறது எனக்கு எதுவுமே தராட்டி பரவாயில்ல. என் பிள்ளைகள 2 பிள்ளைனா என் பிள்ளைகள் 2 நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையோ. மகனும் அந்த ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணவர் மகன் மெனிப்பாமி ஸ்கூலில் படித்தார். என் மகளும் ஓஎல்ல என்ன ரிசல்ட்ஸ் எடுத்து வாங்க சொன்னீங்க? ஓஎல்ல 3A 3B 2C ஒரு S அது நான் ஒரு கிளாஸுக்கும் அனுப்பல. என் பிள்ளைய ஓஎல் படிக்கக்குள்ளேயும் ஒரு கிளாஸுக்கும் அனுப்பல. என் பிள்ளை ஸ்கூல் படிப்போடே தான். நான் இது காடுன்றபடியாக எனக்கு தூரத்துக்கு அனுப்ப இயலாது. வாகன வசதி இல்லை. சைக்கிளில் என் மகனை கொண்டு போய் நான் ஸ்காலர்ஷிப் படிக்க வச்சேன்னா விடிய 3 மணிக்கு புஷ் சைக்கிளில் போனேன்னு சொன்னால் பின்னேரம் வருவேன். என் பிள்ளையோட படிப்பெல்லாம் முடிச்சு பின்னேரம் தான் நான் வீட்டை வருவேன். எல்லாரும் பேசுவாங்க, இப்படி உண்ட பிள்ளைய கொண்டு சாகுறான். நான் அதை பார்க்கல. என் 2 பிள்ளைகளும் நான் பட்ட கஷ்டத்தை விட என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு ஆசை எனக்கு. ஆனால் என் பிள்ளைகள் 2 படிப்புக்கு உதவி செஞ்சேன். என் 2 பிள்ளைகளும் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணது. மூத்த மகள் ஓஎல் பாஸ் பண்ணது. ஏஎல் படிக்க வைக்கிற டைமில் இவருக்கு 7ஆம் போயிட்டு அதால் எங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்து 1 வருஷமாக பயோ படித்து பிறகு இப்போ டெக்னாலஜி படிக்கிறான். 1 வருஷம் படிச்சுட்டு திருப்பி விட்டுட்டு டெக்னாலஜி படிக்கிறா. கஷ்டம் என்றபடியால் டெக்னாலஜி படிக்கிறேன். என்னால் ஏன்ட்டு மட்டும் என் பிள்ளைய நான் இந்த தூரம் படிக்க வச்சுக்கிறேன். நீங்களும் எனக்கு இப்படி ஒரு உதவி செய்து என் மகனையும் மகளையும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து தந்தீங்கண்டா இன்னைக்கு பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு. சரி ஓகே. இவரோட கதைப்பம் தம்பி உங்களோட பேர்? சதுர்ஷன். ஸ்காலர்ஷிப் பாஸ் என்ன கட் அவுட் இருந்தது? 142. உங்களுக்கு? 121 எடுத்தேன். ஓகே. சரி உங்களோட அம்பிஷன் என்ன? ஒரு விஞ்ஞானி ஆகணும். அதான் உங்களோட அம்பிஷன். ஓகே சரி தம்பியாக கண்ட இதெல்லாம் பார்த்துருப்பீங்கள். குறிப்பாக வந்து இவைகளுக்கான படிப்புக்கான உதவி தான் கேட்டிருக்கேன். இவையில் நாங்கள் போன பிறகு சந்திக்கலை. மிச்ச காசில் வந்து அவையில் சொன்னவேல் உங்களுக்கு சரியாண்டு படுற இடங்களில் வந்து கொடுக்க சொல்லி அந்த வேலை வந்து நாங்கள் ஒரு 5 குடும்பத்துக்கிட்ட இன்னும் பார்த்துருக்குறோம். அவைகளுக்கும் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து இவைகளுக்கு ஒரு எங்களால் ஏழுமானது தற்போதைக்கு வந்து ஒரு 10,000 காசை நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. அக்கா இதை வச்சுக்கொள்ளுங்க.
இது இப்போ உங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணல முதல்ல எல்லாடிக்கும் உங்களுக்கும் நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்தது. சரி வேலை படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கதைக்கணுன்ட்டு வேணும் நம்பரை தம்பி சொல்லுங்கள். வாட்ஸ்அப் இருக்குது தானே? சொல்லுங்கள். 076 64 68 903 முன்னுக்கு 0094 அடிச்சிங்களா நீங்கள் வேலையோட தொடர்பு கொண்டு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி நாங்கள் இதுலேருந்து அடுத்த விட்ட போகல கதைச்ச வேலை வீடு இதுதான் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக நேற்று வந்து ஒரு டீம் வந்து கழுவி கொடுத்துருக்கு நம்ம இந்த இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதிலேருந்து பக்கத்தில் தான் நான் வீடு. சரி இப்போ இந்த அண்ணாவை சந்திச்சிட்டோம். இந்த வீட்டுண்ட உரிமையாளர் அண்ணா என்ன நடந்தது அன்றைக்கு ஒரு 8 மணி இருக்கும் நாங்கள் இங்கேருந்து போகக்குள்ள திடீர்னு வெள்ளாங்களை விட்டு அவசரமாக போனதானே சாமான் எடுக்காமல் அப்படியே போயிட்டீங்க. என்னென்ன போட்டிருந்தாங்க? நெல் வெள்ளாமையும் உளுந்தும் கடலை எல்லாம் கொண்டு போயிட்டு இப்போ பிள்ளைகள் 3 பேரும் படிக்கணும் வேணா? 3 பேரும் படிக்கிறோம். என்ன படிக்கணும் 3 பேரும்? மூத்தவர் 7 படிக்கிறா. என்ன படிக்கிறா? 7 ஓயலா? சொல்லுங்கண்ணா. மற்றவர் 8ஆம் வகுப்பு உள்ள 6. ஓகே. அண்ணா வந்து புத்தகெல்லாம் போயிட்டு. அதான் அண்ணா வந்து கொஞ்சம் கதைக்க கஷ்டப்படுறார். அதில் வந்து அவரை கஷ்டப்படுத்த விரும்பலை. அதோட அந்த அண்ணா 10,000 காசு இதில் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு இதை வச்சுக்கொள்ளணும். சரி அண்ணா. ஓகே. அண்ணா வந்து கட்டாயம் இளநீ குடிங்க அப்படின்ட்டு 2 இளநீ வந்து பிடிக்கிட்டு வந்துட்டார். கீழே இருந்ததா? பதுகிலே இருக்கா? கொக்கையில் பிடிக்கிறீங்களா? கொக்கை இருக்கு. வீட்டை பாரு யாருக்குமே சும்மா அனுப்புறதில்லை. அது சரி அண்ணா. நல்ல குணம் உண்டு. வீட்டை யார் வந்தாலும் சும்மா அனுப்புறது. இளநீ கிடக்க இளநீ வெட்டி கொடுப்போம். பிள்ளைங்க ஊற்றி சரி கொடுத்துதான். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டும் அந்த பழக்கவழக்கம் சூப்பரா இனிக்குதா? மழைக்கு இனிக்குதா? ஓகே. அவை சொன்ன உண்மைதான், இனிக்கு நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் தேங்காய் பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வெட்டி இருக்கக்கூடாது. தேங்காய் பதத்துக்கு வந்தால் தான் இனிக்கும். சரி. இப்போ இதில் வந்து வழுக்க இருந்தது. நாளைக்கு தேங்காய் வழுக்க இருந்தது. அப்படியே சூப்பராக இருக்குது. தேங்காய் பிறகு நல்லா இருக்குமா? அக்காண்ட வீட்டடிக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து அக்காண்ட நம்பரை வந்து நாங்கள் போன முறை வீடியோவில் போட்டிருப்போம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு நைட் அண்ணா 2 பேர் ஃபோன் எடுத்தது. நாங்கள் இங்கே நின்று போக லேட் ஆகிட்டு. அப்போ அதுக்கு பிறகு ஒரு 9 மணி இருக்கும். அப்பான்னு ஃபோன் பார்த்துனாங்க இங்கே வேளாணி அண்ணா. அப்போ ஃபோன் பார்த்த இடத்துல இப்போ இவர் 2 பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னவன் சொல்லி பிறகு அதுக்கான ஃபோன் நாங்கள் திருப்பி எடுத்த நாங்கள் அவங்க கதைச்சி 2 பேர் எங்களுக்கு உதவி செய்தவையால் ஒரு ஆள் வந்து 41,360 ரூபா. சரி ஓகே. 41,000 அது போட்டவர் ஒரு ஆள் வந்து 50 போட்டவா ஒரு அக்கா. அப்போ அதை அவைய சொன்னவையல் பிள்ளைகளுக்கு உடுப்படுங்கோ, எடுத்து சாப்பாட்டு சாமான வேண்டி சாப்பிடுங்கோ, யோசிக்காதீங்கோ என்று சொல்லி அவையல் சொன்னவையல். நாங்கள் அவைக்கு திரும்ப சொன்னாங்க எங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ எதுக்குமே இல்லை, இழந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு இதில் ஏறி போகிறதுக்கு ஒரு படிக்கல் மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்த நாங்கள் இதை வச்சு நாங்கள் இனி மேலே மேலே எழும்பு எங்களுக்கு நீங்கள் தைரியம் தந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஃபோனில். அப்போ அவையர் நன்றி சொல்ல எங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், நாங்கள் இதை கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும் சொல்லி அவையால் திரும்ப சொன்னவையால் நாங்கள் அவைக்கு ஏதோ உறவுகள் என்று இல்லாமலுக்கு எங்களுக்கு அவையல் கடவுள் மாதிரி தான் வந்து எங்களுக்கு உதவி செய்தவையால் வாழ்க்கையில் மறக்க இயலாது. அதை வச்சு கொண்டு நாங்கள் இனி எங்களோட தொழிலுக்குரிய மூலதனத்தை செய்து இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வர ட்ரை பண்ணுவோம், விட மாட்டோம். ஏன்னாட்டா எங்களுக்கு அவையல் ஒரு அத்திவாரமாக இருந்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லாத்தையும் இழந்திருந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அத்திவாரமாக அவியல் 2 பேரும் எங்களுக்கு நின்றவையால் அவியல் உதவிக்கு மனமார்ந்த நன்றிகள். ஓகே அக்கா. ஓகே, சந்தோஷம். அதுவும் எங்கள் யூடியூப் மூலமாக வந்து அக்காக்களுக்கு வந்து இந்த உதவியை கிடைச்சது நினச்சி சந்தோஷம். குறிப்பாக வந்து அவையோட வாழ்க்கை செலவுகள் உடுப்புகள் எடுக்க சொல்லியிருந்தவன். அதோட வீடும் வந்து இப்போதைக்கு ஜிஎஸ் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கு அரசாங்கம் வந்து வழி பார்க்கும் அப்படின்றதால வந்து இப்போ நாங்கள் 10,000 காசு அக்கா கொடுக்க போகிறோம். இது வந்து அவையோட பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக வந்து இந்த காசை வந்து அக்காவுக்கு கொடுக்குறோம். இதே வந்து அக்கா வேண்டிக் ஐயோ சந்தோஷம். நன்றி. ஓகே, சந்தோஷம். காலப்போக்கில் உங்களோட வீடு வந்து அரசாங்கம் கட்டித்தரும் அப்படின்னு நம்புகிறோம்.
பிள்ளைகளை படிக்க வைங்க. சந்தோஷம். ஓகே. முதல்ல ஒரு அண்ணா வந்து நாங்கள் எங்களோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒழுங்காக கதைச்சிருக்க மாட்டார். எனக்கு அது கொஞ்சம் பதட்டமாக இருந்தவர். இந்த மோட்டர் சைக்கிள் உடைஞ்சிது, அதால் அதை கொண்டு போய் ஒட்ட போயிட்டேன். ஒட்ட போயிட்டு என்னக்கா பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பொருளும் இல்லை, பார்த்துருப்பீங்க வெளியில எல்லாம் கிடக்குது. மற்றது வீடு வந்து ஃபுல்லாக புலந்துட்டுது. இந்த வெள்ளத்தால் தான் இந்த வீடு இப்படி புலந்தது. எனக்கு நிலமெல்லாம் படிச்சுட்டு பார ஜிஎஸ்மார் டிஎஸ்மார்லாம் என்ன அந்த வீட்டில் இருக்க வேணாம். மற்றது முன்னுக்கு வீடு ஒன்று தாரம், வீடு ஒன்று காணி ஒன்று தரம் மட்டும் வீடு ஒன்று தாரம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி போய் இருக்க இயலாது. ஏன்னா எங்களுக்கு விவசாயம் செய்கிற காணி இந்த காணி தான். எனக்கு இப்போ வீடு இந்த வீடு வெடிச்சிருக்கிறத ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், செய்து எடுக்கணும் வீட்டை. கொஞ்சம் கவர்மெண்ட் அதுக்கான வழி பார்த்துருக்கு தானே. இஞ்ச வந்து இந்த வீட்டுக்கு எந்த ஒரு வழியும் அவையில் எதுவுமே இஞ்சால இல்லை. எங்களுக்கு இந்த ஊருக்குள்ள வந்து எந்த ஒரு உதவியும் செய்யறது. காணிகளுக்கு இந்த விவசாயம் அழிஞ்சதுக்கு மட்டும் பதிவு, மற்ற உபகரணங்களை பற்றி ஆடு மாடை பற்றி கேட்டுக்காங்க. வீட்டால் எதுவும் இல்லை. முக்கியமாக எங்களுக்கு வந்து இந்த வீடு தேவை. நாங்கள் வந்து இப்போ மழை காலம் தானே வெளியில் போகிறோம். படிக்கிற 3 பிள்ளைகளும் இருக்கு. 3 பிள்ளைகள் இருக்குது. சைக்கிள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு வந்து ஒரு சைக்கிள் உடுப்பெல்லாம் பார்த்துருப்பீங்களா. ஒரு வெள்ளை துணியாக ஒன்றும் இல்லை. அது வந்து எங்களோட ஸ்கூலால் கதைச்ச வேல் தாராம்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ முக்கியமானது வீட்டு வெடிப்பு பிரச்சனை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மத்தியாலம் அந்த தண்ணி மேலே போயிருந்தா எந்த வீடும் இதே நிலைமையில் வந்திருக்கு. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அத்திவாரத்துலேருந்து ஜன்னலெல்லாம் புலந்து மற்றவெல்லாம் தெரியுது வானம் கோட்டை. அப்போ அப்படியான இடத்துல நான் என்ன செய்வேன், 3 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு உதவி கஷ்டப்பட்டா. உங்களுக்கு உதவி செய்யறேன் நம்பர், அந்த நம்பரை நாங்கள் கேட்க மறந்துடுறோம். நம்பரை சொல்லுங்க. உங்களோட 076 98 73 308. ஓகே. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கேன். வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர்த்து என்ன நடந்தது? அடுத்தடுத்து வாழ்வாதாரத்தால் ஒரு கூடும் 68,000 ரூபாய் பெருமதியாக ஒரு கூடும் 20 கோழியும் தந்தாங்க. அதை விட நான் 10 கோழியும் ஒரு சின்ன கூடும் வச்சுருந்தேன். அங்கேருந்து வந்து பார்த்தோம் 20 கோழியும் கூட்டுக்குள்ளே செத்து போய் ஊதி போய் கிடந்தது. மிச்ச பெரிய கோழி என்ற 10 கோழியும் அதெல்லாம் போயிட்டு அப்படியே போயிட்டு எல்லாம். 2 ஆடும் 2 மாட்டையும் தான் நான் காப்பாற்றி எடுத்தேன் நாங்கள். மற்றது பொருள்கள் முழுக்க வீட்டுக்கு ஒவ்வொரு முழுக்க தண்ணியில் தாண்டு. இனி என்ன உடுப்புகள் வெள்ளை உடுப்புகள்லாம் போடைய கரல் முழுக்க ஷோகேஸுக்கு இருந்து அந்த பெயிண்ட் கலண்டு முழுக்க கரல் கட்டி போய் கிடக்கு. எதுவுமே இப்போதைக்கு ஷோகேஸுக்கு இருந்து நாங்கள் போனது பழைய உடுப்போடான். என்ன காரணம்னு சொன்னால் ரோட்டிலான போயிருக்க போகிறோம், சுரிப்புறான்றோம் உடுப்புகளில் நல்ல உடுப்புகளை கொண்டு போனாண்டு. சரி ஜன்னல் மட்டும் தானே தண்ணி வரும், உடுப்புகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும் தானே நினச்சி தான் மேலே உயர்த்திட்டு போனேன். அப்படியான ஒரு நிலைமைனா இப்போ உடுப்பு தரையிலன்னு நாங்கள் சொல்லல, தந்தாங்க கொண்டாந்து 2 இடத்தால கொண்டாந்து தந்தவங்க பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் தந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் பெரிய கண்டபடியாக எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியான இதுகள் கிடைக்க இல்லை. பழைய உடுப்போட இப்பயும் இருக்கிறோம். பசலை மருந்துகள் எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. யூரியா பேக்கு தான் கிடக்கு வீட்டுக்குள்ளே. வீட்டுக்கு இருந்து வெளியில் போட்டுட்டாங்க இழுத்தெல்லாம். பிரதேச சபையால் வந்து சுரி கழுவி தந்தவங்க. உங்களால் உதவியே எங்களுக்கு கூலி வேலை செய்து தான் சாப்பிட்றோம். அது எல்லாருக்கும் இதுக்குள்ளே தெரியும். நாங்கள் கூலி வேலை செய்து தான் சாப்பிட்றோம். சுய தொழிலும் கூலி வேலையும் தான். இப்போ அந்த அக்காண்ட வீட்டுக்கு வந்து பக்கத்துலேயே இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டு நிலவையை வந்து பார்த்துருப்பீங்க. வெள்ளம் எப்படி கொண்டு போயிருக்கு அப்படின்ட்டு அன்றைக்கு வரைக்கும் அண்ணாக்களை காணையில் ஆனால் வீடுகளை வந்து நாங்கள் காட்டியிருப்போம். என்னென்ன நடந்தது அன்றைக்கு? அன்றைக்குன்னா நாங்கள் ஒருத்தரும் எதிர்பார்க்க இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கல. கடும் மழையாக இருந்தது. கடும் மழையாக இருக்க நாங்கள் எங்களாலே முடிஞ்ச அளவு எங்களை உடுதுணிகள் மட்டும்தான் எடுத்துனாங்க. மிச்ச ஆபரணங்கள் ஒன்றுமே நாங்கள் எடுக்க இல்லை. மற்ற வீட்டுக்கு போதிய அளவு சாமான் கிடந்தது. அவ்வளவும் தண்ணியில் போயிட்டு. ஏன்னா ஒருத்தருமே ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஊராக்கள் அத்தனை பேரும் சுணங்கி இருந்தோம்டா 10 நிமிஷத்தில் ஒருத்தர் இந்த ஊரில் இருந்து ஒருத்தரையும் மீட்டு ஒரு 10 நிமிஷத்து டாக்கெட்டில் தான் எங்களோட ஊராக்கள் அவ்வளோ பெரும் வேண்டாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு இந்த ஊருக்கு இருந்திருந்தால் ஒரு குடும்பத்தையும் கண்டிருக்க மாட்டோம். இந்த ஊர் மட்டும் ஒரு சுடுகாடாக இருந்திருக்க மாட்டேன். அந்த மொத்த ஊரே வந்து ஒரு சுடுகாடு மாதிரி. எனக்கும் வீட்டு வாழ்வாதாரம் இந்த இது வந்து கட்டினா நானும் மனுஷையும் உழைச்சி கட்டின வீடு தான். எங்களுக்கு அரசாங்கத்தால் வீடு என்ற தர இல்லை. அரசாங்கம் வந்து எந்த ஒரு உதவி எனக்கு வீடோ டெவலட்டோ எதுவுமே செய்யலை. எனக்கு இந்த சமுர்த்தியால் மட்டும் ஒரு கோழி கூட தந்தவையா. அந்த கோழி கூடம் போய் இந்த அதில் கிடக்க அந்த இதுக்குள்ள காட்டுக்காக கடந்து தள்ளி எடுத்து ரோட்டா வச்சிருக்கிறேன். அதே மாதிரி அதில் கோபிசம் ஒன்றும் இல்லை. மற்ற தண்ணி டேங்கியும் தள்ளுப்பட்டு போய் அங்கே கிடந்து அந்த இரும்பில் கட்டி வச்சிருந்தபடியால் அதை கிடந்து பிறகு இங்கே வந்து யார் இந்த வீடுகளை வந்து அன்னையாக்களோட சேர்ந்து உதவி இல்லைன்னு சொல்லி அவரோட கேட்டு தூக்கி கொண்டாந்து. ஓ
இது ரெண்டு தான் எனக்கு மிச்சம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னால் மற்றபடி வீட்டுக்கு எந்த சட்டிமான சாமான்கள் மிச்ச சாமான்கள் எல்லாமே போயிட்டு அதான் அதுக்கப்புறம் ஜிஎஸோட காய்ச்சி நான் என்னென்னு சொன்னால் இதுக்கப்புறம் நான் மறந்து குடிச்சு தான் ஐயா சாகணும் இந்த அளவு எனக்கு எடுக்கிற தளவில் ஐயா என்னால் இனி ஏல இதில் இருந்து இந்த ஊரில் இருந்து இனி தேடி எடுத்து இந்த ஊரில் இருந்து வாழ்கிறதுக்கு எங்களால் இயலாது. அதனால நாங்கள் வேறு இடத்துல ஒரு வெளி இடத்துல ஒரு வீடு ஒன்று கட்டி எங்களுக்கு அரசாங்கமாக ஒரு உதவி செய்து தந்தா நாங்கள் அப்படி வெளி இடத்துல இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். ஏன்னா இந்த ஊர்லேருந்து அந்த ஒரு தோட்டத்தை செய்கிறதுன்ற சொன்னால் நாங்கள் ஓகே, மற்றபடி இருப்பெல்லாம் நாங்கள் வெளியில் இருக்கிறது தான் எங்களுக்கு பூரண விருப்பம். ஏன்னா இந்த ஊர்லேருந்து திரும்பி நாங்கள் தண்ணியில் வந்து மூழ்கி சேர்த்து போட்டு வருஷம் வெள்ளம் வாரது தானே, வருஷம் வாரம் எங்களுக்கு மாறி காலத்தில் வந்து வாரது. ஆனால் இதுக்கு முதல் வருஷமும் வந்தது இப்படி அழிவு வேற இல்லை, இது ஒரு பேரழிவு, நீ இல்லாத ஒரு அழிவு தான் இது. சுனாமி வந்ததுக்கு சாமான் இந்த ஊரில் பொறுத்தமல்ல இந்த முறை வந்தது எல்லாம் இந்த இடத்த பார்த்தானே இதுல நின்று பார்த்தாலே எல்லா இடமும் பச்சை பசீரனா இருக்கும், எல்லாம் எல்லாமே கச்சான ஆசையா வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறோம். பச்சை பசீரன் இங்க வந்து வார ஆக்கள் அவ்வளவு சொன்ன நம்மாட்டிங்கன்னா அந்த எம்ஓஜப்ல இருந்து ஆறு சார்ந்தவர் அந்த டாக்டருக்கு பேர் என்ன, அங்க இருந்து இங்க வந்து எல்லாம் படம் பிடிப்பேன் அப்படி ஒரு இதுல வந்து அப்படிதான் இந்த ஊர் இருந்து அப்படி ஒரு இந்த இடத்த வந்தா ஒருத்தரும் விரும்பி வெளியில போக மாட்டாங்க. அப்படி ஒரு இடம் வந்து இங்க வந்து கேட்டவங்க பெரிய இடத்தால எல்லாம் கூடி இங்க ஒரு இதொண்டு கட்டி இந்த ஆத்துல குளிக்க விடுறதுக்கு ஆக்கலண்டு. அப்ப அதுக்கு கூடி நாங்க எல்லாரும் சம்மதிச்சு தான் இருந்தோம். ஊராக்கள் அவ்வளவு பேரும் செலவு கொடுத்தவாங்க செய்யுங்கண்டு தான். இங்க இருந்து பார்த்தா வெறும் பொட்டல் காடா இருக்கு, அங்க மட்டும் பார்த்தா எல்லாம் சுடுகாடு மாதிரி பாலவனம் மாதிரி இருக்கு ஐயா. இப்படி இருந்து இன்னொன்று ஒரு திருப்பி இந்த இடத்துல இருந்து ஒரு தொழில் செஞ்சு நாங்க இந்த அளவு சேர்த்து போட்டு இனி இப்ப நாங்க எங்களை பண்ண விடுங்க ஐயா. எல்லா வீட்லயும் வந்து சாதாரணமா முழு பேருக்கும் போனது இதே அழிவு தான். இப்போ எனக்கு மட்டும் ஒரு ஏக்கர் அழிஞ்சு மற்றாக்களுக்கு அரை ஏக்கர் சவள பேரும் செய்தார்கள். இந்த அவங்க எல்லாம் வந்து அந்த காட்டு தொங்கலில் வந்து தொகை கணக்கில் இல்லாமல் செய்கிறார்கள். இந்த இவங்கட தம்பியாக்கள் அண்ணனாக்கள் எல்லாரும் செய்கிறாங்க. அவ்வளோ பேற்றம் இல்லாமல் இங்கே போய் பாருங்க, செருக்கி விட்ட வயல் மாதிரி இருக்கு, மட்டம் மாதிரி இருக்கு மண்ணில். இதுக்கே எங்கே இதுக்கெல்லாம் இந்த மண் போடுறது சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் கூலிக்கு தன்மையை வந்து இல்லை பதமே இல்லாதானே இனி இதில் தொழிற்சை இந்த மண்ணை நீ நாங்கள் இதில் கிடக்கிற இந்த மணலை அள்ளுனாலே வந்து ஐயா உடனே போலீஸ்காரம் பிடிப்பான். சரி இந்த இதில் இருக்கிற மணலை அள்ளி கொண்டு நாங்கள் இதில் மிஷினில் பறிக்க போகிற மாட்டோம்னா அதுக்கு போய் போமிட்டு எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் போலீஸுங்களை பிடிச்சி கொண்டே உள்ளுக்கா போடுவான். அதுக்கும் காசு கட்டணும் ஐயா. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கள்ள தொழில் செய்யலையா, நாங்கள் விவசாயம் செஞ்சால் எங்களை வைத்த கலையை கொண்டு வந்தோம். நாங்கள் அதுக்காண்டி கோடீஸ்வரர்னு சொல்லலை, நாங்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் கஷ்டப்பட்டு. ஆனால் நாங்கள் இந்த ஊரோட ஒத்து எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு கொண்டுட்டாலையா மொத்த குடும்பமும் வரும் அவ்வளவு தான். இந்த ஊரை பொறுத்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைன்றாலும் இந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் வருவாங்க கொண்டுட்டாலும். ஒரு நன்மையா தின்மையா இன்னொரு விஷயம் பண்ணாலும் எந்த ஒரு இரவில் ஒரு விரதனுக்கு ஒரு பிரச்சனைன்றாலும் அந்த ராத்திரியில் உடனே கொண்டு போவோம் சட்டி விட மாட்டாலும். இரவா பைக்கில் மிஷின்ல எதுலேயோ கொண்டு இந்த ஊராக்கள் அதுக்கெல்லாம் ஒரு இனியெல்லாம் ஒரு கட்டிக்கார ஆக்கலையா என்ன இதண்டாலும் ஐயோண்டா அவ்வளோ சனமும் ஒத்துழைச்சு செய்வாங்க. அவ்வளோ ஒரு இதான ஆக்கள்லாம் இந்த ஊராக்கள். அப்படி இருந்த ஊரையா இப்படி பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்க ஒரு வருஷம் இப்படி செய்யக்க வந்து இப்படி அலைஞ்சு போனாயா இதில் வந்து என்ன இருக்கு எங்களுக்கு. நாங்கள் தேடுற சொத்து சுகம் எல்லாம் இப்படியே தண்ணியில் கொண்டு போனால் நாங்கள் இதில் இருந்து என்ன பிரயோசனம் இல்லை ஒன்றும். அப்போ இதை விட எங்களுக்கு ஒரு ரோட்டண்டி எங்களுக்கு ஒரு வீடு அப்படி எதுவும் தந்தாயா நாங்கள் அதில் இருந்தாவது இதில் வந்து செய்து போட்டு அப்படி தொழில் தான் அழிஞ்சாலும் ஐயா எங்களோட ஆபரணங்கள் எங்களோட சாமான்கள் எல்லாம் அந்த வீட்டிலையாச்சும் வச்சு நாங்கள் அதையாச்சும் பாதுகாத்து திருப்பி வந்து ஒரு தொழில் தொடங்குறது எனக்கு ஒரு வசதியாக இருக்கும். சரி, இதை வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ளுமென்று நினைக்கிறேன். இப்போ வந்து எங்களால் இயலுமானதுன்னா 10,000 ரூபா இது வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு தந்திருக்கேன். இது ஒரு சின்ன உதவி. ஏன்னா அன்றைக்கு உங்களோட கதைக்கல உங்களோட நிலைமை வந்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கிடைச்சதை வச்சு உங்களோட பயிர் எங்களை மச்சான் தான் எங்களுக்கு அங்கே இருந்து மினக்கட்டு இப்படி கஷ்டம்னு சொன்னோன்னு அங்கே இருந்து சாப்பாடு கொண்டு வர எங்களுக்கு சரியா அங்கே இருந்து கொண்டு வந்து தங்களால் என்றாவது ஒரு சாப்பாடாச்சும் கொண்டு வந்து கொடுக்கணும் மட்டும் கொண்டு வந்து தந்துட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க. சரி அண்ணா, ஓகே. மிச்ச நன்றி என்ன எங்களுக்கு ஏண்டளோ உதவியே உங்களாலையும் உங்கள் நம்பர் அடிச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க. 077 316 0116. சரி நம்பர் அண்ணா, பேர் டாடிஸ் டாயர். ஓகே. கடைசியாக ஒரு அக்காக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து டிப்பர்கள் வந்து ஒன்று இருக்குது. இந்த ரோட்டுகள் வெட்டினா தானே கிட்டத்தட்ட 90 டிப்பர் மண் கிரவலை வந்து பறித்து இந்த ரோட்டை வந்து செய்ய போயிடுமா ஃபுல்லாகவே. சரி, இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டை போனாங்க. ஆனாலும் வந்து அந்த அக்கா சொன்னவா தங்களுக்கு உதவி தேவையில்லை, அதை யாருக்காவது பிரயோசனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தவா. அந்த வகையில் வந்து நான் இவைகளுக்கே வந்து அந்த உதவியை கொடுப்போம்னு பார்க்குறேன். அண்ணா இதையும் வந்து வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 10,000 ரூபா இருக்குது. நன்றி தம்பி. சரி அண்ணா.
இதே எங்களுக்கு பெரிய ஒரு உதவி. இப்போதைய நிலைமை இந்த காசு இல்லாமல் 100 ரூபா கூட இல்லாமல் தான் அதில் இருந்தோம். சரியாண்ணா, அது சரியான முறையில் கொண்டு தேவையான அளவு சாப்பாட்டு சாமான் கொண்டு தந்தாங்க எல்லா நிறுவனத்தாலையும். காசு உதவி செஞ்சு பிள்ளைகள் எனக்கு எதுனா படிப்பு தான் எனக்கு முக்கியம். நேற்று ஒரு ஆள் வந்து 5000 ரூபா கொடுக்கலாம் என்ன? ஓ நேற்று சரி அண்ணா, இது நாங்கள் இல்லை வெளிநாட்டாக்கள் எடுத்த முடிவு, உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். சரி நாங்கள் வரோம் வேணே. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம், எங்களுக்கு சரியான சந்தோஷம். சரி, இதில் வந்து இப்போ வெளிக்கிட்டோம் சம்மந்தமே இல்லாமல் இந்த ரோட்டை என்னத்துக்காக செய்யணும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியலை. வயல்கள் இருக்குது, இதுகளை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா வயல்களுமே வந்து தர மட்டமாக இருக்குது. அதுகளை கொஞ்சம் பெக்கோ எல்லாத்துக்கு உழவடித்து கொடுத்துருக்கலாம், அப்படியான இதுகளை செய்திருக்கலாம். அதான் இப்போ நான் எப்படி இதால் போகிறேன்னு எப்படி எனக்கு தெரியலை. ரைடர் இல்லை சொல்லுறேன், போ. ஓகே அப்செட்டடா சும்மாவா. சரி, இங்கே பாருங்க, கதிரை எல்லாம் வச்சு கழுவை போட்டிருக்கணும். எடுத்து கொண்டு டிப்பரை பாட்டிருக்கணும். மோட்டோ கிரேட்டர் வந்து அதுக்கிடையில் மழை விளாட்டு வெட்டிட்டேன் எல்லா இடத்துக்கும். வீட்டில் இருந்து எப்போ போய் நம்ம எனக்கு கண்டா தெரியல. இடையில் அந்த பிள்ளையும் வந்து விழாவில் வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கிற அந்த அக்காண்ட பிள்ளையும் வந்து இன்னும் வந்து அந்த வீடுகள் கழிய முடியலை. அந்த ஒரு பிரச்சனையால் வந்து இதில் இருந்து நாங்கள் ஒரு சந்தைக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கணும் உங்களோட வரோம். சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த பீடியா ஃபார்முக்குள்ளே போய் எங்களால் ஏழுமான உதவிகளை வந்து செய்திருப்போம். எங்களால் ஏழுமானதை விட எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் சொன்ன உதவிகளை வந்து செய்திருப்போம். அவைகளுக்கு படிப்பு செலவுக்கு 50,000, அதே மாதிரி அந்த விதை தானியங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து 50,000, அதை தவிர்த்து 50,000 சாய்ஸில் விட்டுகள் உங்களுக்கு அங்கே கஷ்டப்பட்டார்கள்னு தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் அந்த வகையில் வந்து 5 பேரை டிசைட் பண்ணாலும் கடைசியாக ஒரு அம்மா மட்டும் வந்து என்ன சொன்னாண்டா, இல்லை எனக்கு இந்த உதவி எதுவுமே தேவையில்லை, எனக்கு காணி தான் தேவை, அதுவும் இந்த இடத்துல. அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்களோட காய்ச்சி கொண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காணி மற்றாக்கள் எல்லாம் இந்த இடத்துல காணி வேணும்னு சொல்லிடுவோம். தனக்கு வேண்டாம், தனக்கு இந்த இடத்துல வந்து காணி வேண்டாம், நான் வேறு ஒரு இடத்துல இருப்பேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய காய்ச்சிட்டு தான் நானும் ஓகே சிரிச்சு ஓகேம்மா சரியம்மா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு வந்துட்டேன். எல்லாம் ஒரு அனுபவம் தான். அந்த வகையில் இதுக்குள்ளே நாங்கள் கொடுத்த உதவிகள் வந்து எங்களுக்கு சொன்னதை செய்து நாங்கள், மற்றபடி அந்த ஒரு 50,000 ரூபா மட்டும் நாங்கள் முடிவெடுத்து செய்து நாங்கள். அந்த ஒரு 50,000 ரூபா மட்டும் எங்களுடைய முடிவு. மற்ற ஒரு 1,00,000 வந்து அது வீடியோ பார்த்த வரைக்கும் அவையில் உதவி செய்தவையில். இதில் சரிபல இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அதுக்கு நாங்களும் ஒரு வகையில் பொறுப்பு தான். சரிபல இருக்காதுன்னு நம்புகிறேன். குறிப்பாக வந்து யாருக்கு உதவி செய்கிறனாலும் வந்து எங்கள்கிட்ட விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் உங்களோட சொந்தக்காரங்களை அனுப்பியெல்லாம் உதவி செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறீங்களா, கொஞ்சம் விசாரித்து செய்தீங்களா சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஏன்னா நாங்களே தொடர்ந்து விசாரிக்கல எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அதனால தான் இதை நான் குறை சொல்லலை. ஆனால் எல்லோரும் வந்து இழந்திருக்கல உண்மைகளை சொன்னால் நல்லம் அப்படின்றத தான் நான் யோசிக்கிறேன். இப்போ இதில் இருந்து மிச்ச காசுகளெல்லாம் இருக்குது, அதில் வந்து நானே நீ செட்டிகளமோ இல்லை மன்னாரில் எல்லாம் வந்து நிறைய உதவிகளை வந்து செய்யணும். அதில் வந்து நாங்கள் அதுக்குள்ளே கூடுதலாக மெனக்கிட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதிலிருந்து குஞ்சுக்குளம் நாங்கள் அந்த கௌரி அம்மாவோட எல்லாம் போயிருப்போம். கௌரி அம்மாக்கெல்லாம் உண்மையிலுமே வந்து உதவிகள், கௌரி அம்மான்றதை விட அவையில் வந்து வளமையாகவே கஷ்டப்பட்டார்கள். அவையில் சுற்றி இருக்கிற ஒரு 10 குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் தான். வயசு போனாக்கள், சிறுநீரக பாதிப்பானாக்கள், அப்படியான ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அவையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யலாம். ஆனாலும் அதை இந்த தனிப்பட்ட முறையில் வந்து போய் செய்யணும். அவைகளுக்கு எனக்கு உதவி செய்ய ஆசை, ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த காசுகளை அப்படின்ற ஒரு இது வந்துடும். அதனால் வந்து அவையில் நான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கௌரி அம்மா கேட்டு அவைகளுக்கு வந்து நான் ஒரு தனிப்பட்ட முறையில் தான் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதுலேருந்து குஞ்சுக்குளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட வரும். நாங்கள் ஒரு அங்கே போவோம். ஆனால் உள்ளே விடியும் போது தெரியல, ஏன்னா நிறைய பழுதுகள், அதாவது நிறைய சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. போய் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. சரி, இப்போ வலிக்கிட்டோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடையில் இதுக்குள்ள வந்து நீ சாப்பிட்றேன்னா செட்டிக்கலாம் ஒரு 10 கிலோமீட்டர் பின்னுக்கு போகணும். அதனால் நாங்கள் குஞ்சுக்குளம் போக மாட்டோம். ஆனால் உண்மையிலுமே இந்த உதவி செய்கிற நேரங்களில் வந்து சரியான ஒரு நேரங்களில் வந்து சாப்பிட்றது வந்து அரிதாக இருக்குது. சரி, இப்போ பாலத்தடிக்கு வந்துட்டோம். இதிலேருந்து உள்ளே போயிலுமோ தெரியல, சில உள்ள விடிட்டோமான்றது கேள்விக்குது. ஆனால் இப்போ தண்ணி வற்றிட்டு கடகாலத்துக்கு பிறகு பார்க்கல. இப்போ அனர்த்தம் இங்கே பாருங்கள் எப்படி நடந்திருக்கண்டு. குறிப்பாக இந்த 92 அரசாங்கத்தால் வந்து இவ்வளோ விஷயம் உடனே நடக்குது. இதெல்லாம் தான் எனக்கே உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இல்லாட்டிக்கு அதுக்கு ஒரு அப்புறம் எடுக்கணும் மட்டும் வேணும், அங்கே பெர்மிஷன் எடுக்கணும் மட்டும் வேணும், அலோகேட் விரையில் என்று சொல்லி வேணும்.
இங்கே பாருங்க எப்படி அரிச்சு கொண்டு போயிருக்கண்டு. அப்பா தோசை இருக்கு இது இருக்க தேவையில்லை எல்லாம் வர்றது. வேலையெல்லாம் தூக்கி எறிஞ்சு இஞ்சால பாருங்க. இதுலேருந்து ஒரு கொட்டில் தூக்கி எங்கே எறிஞ்சு விட்டுருக்கண்டுங்க. அங்கே எல்லாம் எங்கே இருந்து வந்ததும் தெரியல. கொட்டில் இஞ்சா இருந்திருக்கு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக ரோட்டுகள் செய்யணும் பரவாயில்ல. இதில் இவ்வளோ பெரிய பண்டு, அந்த பண்டே இல்லாமல் போயிருக்கு. அது வலிக்கி விட்டுறேங்க அவனை சில்லுக்குள்ள போயிருக்கு. அதான் இதுக்கு எதுவுமே நடக்கல. சரியான ஒரு அணைக்கட்டோட இருந்திருக்கு. இதுதான் வந்து தூக்கி எறிஞ்சிருக்கு. அப்பா அந்த பண்டு எவ்வளோ பெரிய பண்டு, அதான் அதையே அரிச்சு கொண்டு போயிருக்கு பாருங்க. அந்த மொத்தத்தில் சின்ன சின்ன மீன்கள்லாம் பாருங்க இதுக்குள்ள செத்து போய் கிடக்கு. செத்துலாம் துடிச்சு கொண்டிருக்கு. இந்த வேலியை அணைச்சி பிடிச்சி வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் மாதிரி இருக்கு. இன்னும் தண்ணி வந்து கொண்டு தான் இருக்கு பேத்தனமா. இது பாருங்க இந்த மரம் முறிஞ்சுது. குஞ்சு குளம் நாசம். அதான் சுனாமி தான். மினியில் சுனாமி தான் இது. இது பாருங்க இதெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குண்டு. ஆனால் இதெல்லாம் அந்த அரிப்பு இது போட்டாலும் வந்து பெருசாக அரிக்கலை. இன்னும் வந்து தண்ணின்ற விவரத்தை பாருங்களேன். அதான் தேக்க இந்த பாலமே உடைச்சிட்டு இந்த இது மூடி தான் வச்சுருக்காங்க. போயில நடந்து போய் தான் பார்க்கணும். சரி அதில் பைக்கை விட்டுட்டு நடந்து வந்து பார்ப்போம்ட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன் இந்த கடவுளே. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 7-8 நாளைக்கு பிறகு இவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணி போய் கொண்டிருக்கு. இங்கே பாருங்க இதில் இருந்த ரோட்டு பண்டு எதுவும் வந்து மிச்சம் இல்லை. நாங்களும் இதுக்கு பிறகு போகிறதும் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. இங்கே பாருங்க எப்படி கொண்டு போயிருக்கண்டு. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் கௌரியமாட வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம். இப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலேருந்து அங்கே தொங்கு பாலத்துக்கு போகணும். இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு லெவலுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி பாஞ்சிருக்கு. எல்லா பொருட்களுமே வந்து இதில் உங்களுக்கு பாருங்கள் சேர் அடித்து போயிருக்கு. இந்த தகரத்தை என்ன நடந்திருக்குது. அப்பா கற்பனை கெட்டாத ஒரு சம்பவம். தொங்கு பாலத்தால் இப்போ போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். இதில் நாங்கள் பார்க்கலே அந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியுது. அந்த வீடியோ வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு தண்ணி போனதுண்டு. சரி இதில் பாருங்கள் தொங்கு பாலம் வந்து அவ்வளோ கேபிளால் கட்டப்பட்ட ஒரு தொங்கு பாலம். அதே வந்து இப்போ சுக்குநூறாக போய் கிடக்கு. இதில் நாங்கள் நடக்கலாமோ இல்லையோன்னு கூட தெரியலை. அதால் இறங்குவோம். அங்கே புல்லுசாக போகுது இல்லை கீழால் போய் பார்ப்போம். இங்கே வேறு எவ்வளோ இது இருக்காண்டு உங்களுக்கு இப்போ பார்க்கல தெரியும். இந்த தொங்கு பாலத்தின் நிலைமை எந்த அளவுக்கு பட்டு மோசமாக இருக்குண்டு. கிட்டத்தட்ட அந்த கேபிள்ன்ற வைராக்கியத்தையே உடைக்கிற அளவுக்கு வந்து வெள்ளம் இந்த இடத்துல வந்து பாஞ்சிருக்கண்டா பாருங்கள். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. இங்கே தொடங்கின பாலம் அப்படியே எந்த அளவுக்கு வந்து அப்படியே சேதமடைஞ்சிருக்கண்டு பாருங்கள். ஒன்றுமே வந்து மிச்சமில்லை. நாங்கள் இதால் போகவே இல்லாது அவ்வளோத்துக்கு வந்து மோசமாக இந்த இடத்துல இந்த தொங்கு பாலம் வந்து பழுதாக போயிருக்கு. இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இங்கே தண்ணி போகுது. இதை விட தண்ணி இன்னும் கீழே தான் போகிறது. இந்த லெவல் இருக்குது தானே இந்த மேல் லெவல் பாருங்கள் அந்த வெள்ளம் பாஞ்சிருக்கு. அந்த லெவலுக்கு வந்து தண்ணி போனது கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து போனதுண்டா நீங்கள் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாதை இல்லாமதே தெரியல அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இப்போ தான் தண்ணி வற்றி இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 நாளுக்கு பிறகு தண்ணி வற்றியும் ஆக்ரோஷமாக தான் வந்து போய்கொண்டிருக்கு. சரி அப்படியே நாங்கள் இதில் இருந்து வெளிக்கிடுவோம். அங்கால ஊர்களும் இருக்குது, அதுகளும் போய் பார்க்க வேணும். ஆனால் இன்னொரு பிரச்சனைண்டா ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டு என்கிட்ட. அதோட இன்னொரு விஷயத்தை இதில் போட்டிருக்கணும். இந்த பாலமானது 1935 கட்டப்பட்டிருக்கு. குஞ்சுகுளம் கிராமத்துக்கு மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் செல்வதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாலமானது 2 பாலமாக உருக்கு வடங்களின் உதவியுடன் 100 மீட்டருக்கு மேற்பட்ட நீளத்தினையும் 1.2 மீட்டர் அகலத்தினையும் கொண்டதாகும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அப்படியே இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. தொங்கு பாலத்தில் இந்த ரோட்டடிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் இந்த வியூவில் வந்து எப்படி இருக்குண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாலத்தடிக்கு நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து வரையிலாம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வெள்ளம் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக போய் கொண்டுக்கிட்டு. இதுக்கு பிறகு கேமரா ஃபோன் ஆஃப் ஆகுது. நாங்கள் அங்கே போய் இந்த கிராமத்தை வரைக்கும் அனலைஸ் பண்ணுவோம். என்ற ஒரு அக்காவை வந்து இந்த கிராமத்துக்கு உதவிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய கதைச்சவா. அப்போ அதை ஒரு அனலைஸ் பண்ண மட்டும் தான் நல்ல. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். உண்மையிலுமே வந்து தொடர்ச்சியாக என்னால் இருந்து சில விஷயங்களை வந்து நேர்மையாக கதைச்சிடும். ஓப்பனாக கதைச்சா வந்து பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்பிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எங்களோட சமுதாயத்தை பொறுத்த மட்டும் வந்து அது செய்தாலும்
ஒரு கெட்ட பேரில் வந்து முடிச்சிடும். நான் உண்மையிலே ஹெல்ப்பிங் செய்து தான் ஒரு யூடியூப்பை நடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இது வரைக்கும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் கண்டென்ட் தான் எனக்கு போடுறது உண்மையிலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ கஷ்டம் யூஸே போகாத இருந்தாலும் வந்து ட்ராவல் கண்டென்ட் தான் போடுறது. ஆனாலும் வந்து இப்படியான ஒரு அனர்த்தத்தில் நாங்கள் செய்யாட்டி நாங்கள் ஒரு மனுஷர் இல்லை. அந்த ஒரு வகையில் தான் நான் வந்து இந்த உதவி வந்து செய்தேன். இது வந்து நீடிக்க போகிறதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீடிக்க போகிறதில்லை. நான் எப்படி இருந்தேனோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து தான் நிறைய பேர் வந்து என் மூலமாக உதவி செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்தீங்கள். நானும் என்னால் ஏழுமான அளவுக்கு எல்லா எவிடன்ஸோட வந்து செய்கிறேன். ஒரு 2-3 நாள் இருக்கிற காசுக்கு ஒரு 2 நாள் மேக்ஸிமம் அந்த உதவிகள் எல்லாத்தையுமே நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, சில விஷயங்கள் வந்து நேரில் போய் அந்த இடங்களை வந்து விசாரிக்கல தான் சில இதுகள் நாங்கள் தவறு செய்துட்டோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். சில விஷயங்களை வந்து நான் ஓப்பனாகவும் கதைக்க இயலாது. அதால் வந்து இந்த வீடியோவை வந்து இதோட முடிக்கிறேன்.